Hi guys, welcome to Master Design. இது நம்மளோட 8வது வீடியோ. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோலாம் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா catia partition ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இன்றைக்குரிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்ட் எலமெண்ட்டை தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீழே உள்ள ரெக்டாங்கிளை வரைஞ்சிட்டு அதுக்கடுத்து இந்த ஷேப்பில் இருக்க எலமெண்ட்டை வரைஞ்சிட்டு அதுக்கடுத்து இந்த இதையும் அடுத்து இதையும் வரையலான் இருக்கேன். ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. மெக்கானிக்கல் டிசைன் பார்ட்டிஷன் போய் ஆஸ் யூஸ்வல் ஓகே கொடுத்துக்கோங்க. இதான் நம்ம 3D இன்டர்ஃபேஸ். ஓகே, நான் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப் டு ஹியர் கொடுத்துக்கிறேன். இது வரையும் வரைஞ்சிக்கிறேன். கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் அதாவது ஆரிஜினை செலக்ட் பண்ணி மிட் பாயிண்ட் ரிலேஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இதோட கன்ஸ்ட்ரெயினை பார்த்துடலாம். லென்த்து பார்த்தீங்கன்னா 120 இருக்குது, ஹைட் பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். height 20. ஒர்க் பென்ச் விட்டு வெளியே வந்துடுறேன். அப்புறம் பேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் மிரர் எக்ஸ்டெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா இதோட வித்து கிடைக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா 70 இருக்குது. நம்ம மிரர் எக்ஸ்டெண்ட் செலக்ட் பண்ணதுனால நான் 35 கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். அதான் சரி. இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்லோப்பாக இருக்குல்ல, இந்த ஸ்லோப் வித் காம்போனண்ட்டை நம்ம இப்போ வரைஞ்சிடலாம். அதோட டைமென்ஷன்லாம் பார்த்துடலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 80. அப்புறம் இந்த டாப்பில் இருக்கிற ஹரிசான் லைன் பார்த்தீங்கன்னா 40 இருக்குது. அப்புறம் இந்த கீழே இருக்க வெர்டிக்கல் லைனோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 35 இருக்குது. சரி, இதை கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த லைனை செலக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு வரைய ஆரம்பிச்சிடுறேன். இதுவரைய அவ்வளோதான். எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. அடுத்து கன்ஸ்ட்ரெயினை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹைட் 80. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 40. இதோடது பார்த்தீங்கன்னா 35. அடுத்து எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த பிளாக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா 35 இருக்குது. ஸோ நான் 35 கொடுத்துக்கிறேன். 35 தான் இருக்குது. ஓகே கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல். அப்புறம் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணேன்னா இப்போ நம்ம இந்த கட் எடுக்கணும். இந்த கட் எடுக்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த ஐசோமெட்ரிக் வியூவில் பாருங்கள், இந்த உள்ளே இருக்க கட் எடுத்துடலாம். அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது இன்னுங்க அதை எப்படி வரேன்னு சொல்லி ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சும்மா அப்படி டாப்லேருந்து இது வரையும் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இது வரைய உள்ள ஹைட் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ நானும் 5 கொடுத்துக்கிறேன். அடுத்து இங்கேருந்து இதுவரைய
10 இருக்குது, நானும் 10 கொடுத்துக்கிறேன். அப்புறம் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 35 இருக்குது. ஈச் சைடு 10 10னா அப்புறம் உங்களுக்கு நடுவில் போச்சுன்னா மிச்சம் உங்களுக்கு நமக்கு 15 கிடைக்கும். ஸோ நானும் 15 கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நம்ம எல்லா டைமென்ஷனும் கொடுத்துட்டோம். ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. அடுத்து பாக்கெட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ தூரம் கட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துடலாம். இந்த கட்டு பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. இதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. ஸோ நான் இங்கே கூட பார்க்கலாம், இந்த வியூலையும் நமக்கு தெரியும். இதுதான் அந்த கட்டு 25 இருக்குது. ஸோ நான் 25 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். சரி வாங்க நெக்ஸ்ட்டு காம்போனண்ட்டை வரைய ட்ரை பண்ணலாம். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி, இல்லை இது கூட வேணாம், நம்ம டாப் பிளேனே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃபேஸ்க்கு இப்போ நம்ம அதாவது இந்த காம்போனண்ட்டை தான் இந்த இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளில் இருக்குல்ல, இதை தான் வரைய போகிறோம். ஸோ இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 50 இருக்குது. ஹைட்டில் இந்த பிளாக்கோட லென்த்து தான் இந்த பாயிண்ட், அதாவது இங்கேருந்து இது வரைய இருக்குது, அது 40. ஸோ நான் இந்த ரெண்டு லைனை செலக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த ஒரு லைனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதை டாட்டட் லைன்ஸாக மாற்றிக்கிறேன். அப்புறம் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைனா டாட்டட் லைன்ஸாக தான் வரும். வந்துக்கோங்க. இந்த லைனுக்கு நம்ம டைமென்ஷன் கொடுக்க தேவையில்லை. இதோட லென்த்து 40 தான் இருக்கும். ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா 50. அவ்வளோதான். ஒர்க் பெஞ்ச் விட்டு வெளியே வந்துடுங்க. சரி, அடுத்து பேட் கொடுத்துக்கோங்க. சரி, இதோட ஹைட்டு பார்த்துடலாம் எவ்வளோன்னு. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 40, அடுத்து ஒரு 25. ஏன்னா நம்ம டாப் லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வரைய. ஸோ 40 + 25 65 கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அகைன் நான் மறுபடியும் டாப் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எதுக்குன்னா இப்போ இந்த எலமெண்ட்டை வரைஞ்சிடலாம். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அதாவது 15. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜிலிருந்து இந்த பாயிண்ட் வரைய உள்ள லென்த்து 15. அடுத்து 35 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜிலிருந்து இந்த பாயிண்ட் வரைய உள்ள லென்த் 35. சரி, அப்படியே இதை ட்ராப் பண்ணலாம். வாங்க, இந்த லைனையும் ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் ரெண்டையுமே கன்ஸ்ட்ரக்ஷன் செலக்ட் பண்ணி டாட்டட் லைன்ஸாக மாற்றிக்கிறேன். அடுத்து இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நான் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வரைஞ்சிக்கோங்க. அடுத்து அதோட டைமென்ஷன்லாம் கொடுத்துடலாம். இந்த எட்ஜிலேருந்து இந்த பாயிண்ட்டோட லென்த் பார்த்திங்கன்னா 15. அப்புறம் இந்த எட்ஜிலேருந்து இந்த பாயிண்ட்டோட லென்த் பார்த்திங்கன்னா 35. இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரை இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 40 இருக்குது.
அதையும் நம்ம கொடுத்துடலாம். இங்கேருந்து இது வரையும் பார்த்திங்கன்னா 40 கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா டைமென்ஷனும் கொடுத்துட்டோம். ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. அடுத்து பேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஹைட்டு பார்த்தோம்னா 40. ஸோ 40 கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நமக்கு கடைசி லாஸ்ட் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு ஐசோமெட்ரிக். ஓகே, இதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் வீடியோக்கு என்னோடய சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தட்ஸ் ஆல். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.